இன்றைக்கு செய்தியின் தலைப்பானது The kingdom of heaven suffers violence. The kingdom of heaven suffers violence. SUFFERS suffers violence. Violence-னா தெரியலங்க, கொடுமை கொடூரம் அப்படின்னு சொல்லுது. தமிழில் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறதா? பலவந்தம் பண்ணப்படுகிறது. இங்கே இழுத்து பிடிச்சி பலவந்தம் பண்ணுறது, ரைட்டுங்களா அப்படின்னு இயேசுநாதரே சொல்கிறார். Turn with me to the Gospel book of Matthew chapter 11. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். பரலோக ராஜ்யத்துடைய சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துடைய சீரீஸ். ஸோ Matthew 11th chapter, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12, 13, 12, 13. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. என்ன பண்ணப்படுகிறதாம் பாருங்க? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். மீண்டும் இன்னொரு முறை பண்ணுங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கிலீஷ். Assuredly I say to you, and from the days of John the Baptist, until now the kingdom of heaven suffers violence, and the violent take it by force. அடுத்த வசனம் 13. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. இங்கிலீஷ். For all the prophets and the law prophesies until John. For all the prophets and the law prophesies until John. இப்ப எல்லாம் கவனிக்கணும், ரைட்டுங்களா? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இங்கிலீஷ்ல the kingdom of heaven suffers violence. Say the kingdom of heaven suffers violence. ரைட்டுங்களா? வயலன்ஸ்னா கொடூரம், ரைட்டுங்களா? இப்போ அலங்க இழுக்கிறது, இப்படி இழுக்கிறது, அப்படி இழுக்கிறது, இப்படி இழுத்த ஒரு 4 பேர் உன்னை பிடிச்சி இழுத்தாக என்ன ஆகும் சொல்லுங்க? இப்படி அலங்க அது மாதிரி தான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் பலவந்தம் பண்றாங்களோ அவங்க போயிடுறாங்களா? எது உள்ள? பரலோக ராஜ்யத்துல. கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றவங்க உள்ள நுழைஞ்சிடறாங்க. இது எனக்கு ரொம்ப நாளா புரியல. உனக்கு புரிஞ்சுச்சா? புரியல. ஆமா, உண்மை இதுதான். ரொம்ப நாளாக எனக்கு என்ன புரியல. இது என்னது? சில டைமில் நானே இது பண்ண பரலோக ராஜ்யம் மற்றவங்களை பலவந்தம் பண்ணுதுன்னு நினச்சிட்டுக்கிறேன். யாரை? மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணு, வா 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 அப்படின்னு. எங்கன்னா ஜீசஸ் யாரா ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாரு சொல்லுங்க? Can you show me a single place where Jesus has forced the people to to come to him? Can you show me a single place? எங்கடா பைபிளில் ஒரே இடத்துல இயேசுநாதர் ஃபோர்ஸ் பண்ணுறார் அப்படின்னு நீங்கள் காட்ட முடியுமா சொல்லுங்க? நோ. கன்வர்ஷன்லாம் பைபிள் இல்லவே இல்லை. நீ நீ திருந்தணும் அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா நீங்கள் திருந்து போகிறீங்க சொல்லுங்க? திருந்துவீங்களா? ஒன்றில் ஒரு குடிக்காரனுக்கு எவ்வளோ காசு கொடுத்து நீ குடியவரான விட மாட்டான். ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யம் சபைக்குள்ள அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது எப்படிப்பட்ட குடிக்காரனும் மாற்றம் அடையக்கூடிய ஒரு வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. பணத்தினால யாரையும் மாற்ற முடியாது. ஒரு வேசிக்கல்லனை மாற்ற முடியுமா? ஒரு திருடனை மாற்ற முடியவே முடியாது. ஆனால் யாரையும் மாற்றக்கூடியது தேவனுடைய பவர். அல்லேலூயா. அதுதாங்க பெரியது. தேவனுடைய வல்லமை ரொம்ப பெருசு. ஆமென். இட் இஸ் ஃபோர்ஸபிள். நீங்கள் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். பார்த்துக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். எத்தனையோ பேர் மேலே பேய் ஓட்டுறோம், ரைட்டுங்களா? பேய் ஓட்டினாக்கா பேய் எகிரி அவங்க மேலே உட்காந்து பிடிச்சிட்டு இருக்குது. பேய் ஓட்டுறாங்க. எந்த இடத்துல இயேசுநாதர் ஓட்டிக்கிறாங்களா சொல்லுங்க? இயேசுநாதர் ஒருத்தர் புஷ்டுகிறாரு, அவர் ஓட்டிங்கிற யானை சொல்லிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. இயேசுநாதர்லாம் ஓட்டுறதெல்லாம் இல்லை, அவர் பிடிக்கிறதும் இல்லை. அவர் ரொம்ப ஜென்டில் காட். அவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துற விசேஷம் 3:17 நினைக்கிறேன். Behold, 3:20 சொல்வார். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and enter into me, and I will sup with him. Amen.
I will sup with him and he will dine with me. Amen. Amen. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் நுழைந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதுல ஒரு பெரிய விஷயம் நாங்க பாருங்க, அவர் நின்று தட்டுறாராம். அவர் நின்றது அக்ஷயா அக்ஷயான்னு தட்டுறார். ஆமென் ஆமென் ஆமென். அவரும் தட்டுறார், நின்று தட்டுறார். என் மக கௌதமி கௌதமின்னு தட்டுறார். கௌதம் கௌதம் தட்டுறார் கதவை. அப்போ யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அவர் நுழையிறாராம். நுழைஞ்சி அவங்களோட அவர் உட்கார்ந்து சாப்பிட்றார், அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றாராம். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அவர் நிறைய ஏராளமாக எடுத்துன்னு வர்றார். உனக்கு வேண்டிய சுகம், பேலன், வல்லமை, ஆற்றல், சக்தி, பணம், பொருள், லொட்டு லொஸ்கு எல்லாத்தையும் எடுத்து வராரு. அவரு எடுத்து வந்து உனக்கு தராராம். நீ அவரு கொடுக்கறத காட்டிலும் அவர் உனக்கு கொடுக்கிறது அதிகம். ஆமென். எப்போதும் அவர் கொடுக்கிறது அதிகம். ஆமென். He takes the position of blesser. Yes. Amen. Amen. You take the position of blessed. He takes the position of blesser. அவர் வந்து ஆசீர்வதிக்கிறவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஏங்க அவர் பேர் என்னங்க? ஆசீர்வதிக்கிறவர். நிறைய அவர் ஆசீர்வதிக்கிறார், அதனால அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீ வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கின்னு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அவர் எப்போதும் அந்த பொசிஷன் தான் எடுத்துக்குவார். பிளஸ்ஸர் பிளஸ்ஸர் அவரு, நம்மலாம் பிளஸ்ட். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. சரி, இப்போ எதுக்கு சொல்லுங்க? பரலோக ராஜ்யம் இயேசுநாதரும் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல, ஒருத்தரையும் அவர் பலவந்தம் பண்றது இல்லவே இல்லை. நீங்க பாருங்க, அவரு ஒரு வார்த்தை அவரே சொன்னார். நான் நினைக்கிறேன் லூக்கா 6ஆம் அதிகாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கவனிங்க, யாரும் படிக்க வேணாம். அதில் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்நாட்களில் எத்தனையோ விதவைங்க இருந்தாங்க, இஸ்ரவேல்ல எத்தனையோ விதவை இருந்தாங்க. ஆனா எலியா சாரிபாத்துல ஒரு விதவை வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டான். ஆமென். There were many widows in the days of Elijah all over Israel, but he was sent only to one widow's house, that is in Sarepth. Amen. Amen. சாரிபாத் என்ற ஊர்ல ஒரு விதவை வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டான். எல்லா விதவை வீட்டுக்கும் அவன் போல. ஏன்னா எந்த விதவை எனக்கு யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கர்த்தரை கேட்கிறாங்களோ அந்த விதவை வீட்டுக்கு கர்த்தர் அவன் அனுப்பி வச்சார். அவரை தேடுறவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சார். பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். 3.5 வருஷமா இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுல காலை வச்சா, அந்த வீட்டுக்கு போனா பஞ்சத்திலிருந்து அவங்க தப்பித்தார்கள். அற்புதமாய் கர்த்தர் சாப்பாட்டை சந்தித்தார். ஆமென் ஆமென் ஆமென். அவங்க அதே மாதிரி எலிஷாவை பத்தி சொல்றார். எலிஷா காலத்துல இஸ்ரவேல்ல எத்தனையோ குஷ்ரோகிகள் இருந்தார்கள். ஆமென். There were many lepers during the period of Elisha, the great prophet. But only one leper got healed, that is Naaman the Syrian. Amen. Amen. எலிஷா காலத்துல எத்தனையோ குஷ்ரோகிகள் இருந்தாங்க, எல்லாரும் சுகமடையல, குஷ்ரோகில ஒரே ஒருவன், அதுவும் சீரியா தேசத்தானாகிய நாகமான் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணனா சுகமடைந்தான். பரலோக ராஜ்யத்துல பவர் எல்லாம் இருக்குதுங்க. ஆமென். வரணும், தேடி வரணும். ஆமென் ஆமென் ஆமென். இது ஃபோர்ஸ் பண்ணாது, நீயா வந்துனாக்கா எல்லாத்தையும் கொடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென். அது ஃபோர்ஸ் பண்ணாது, நீ வா 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 வா. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஆனா நீ ஃபோர்ஸ் பண்ணும். ஆமென் ஆமென். நீ ஃபோர்ஸ் பண்ண. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கூட ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல, அந்த காலத்தையும் அந்த மெத்தடை புரிஞ்சுக்கிறான். நீ என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடவே மாட்டேன். அலங்க மலங்க ஆட்டுறான் பரலோக ராஜ்யத்தை. கர்த்தரை பிடிச்சிட்டு சொல்றான். அவர் சொல்ல leave me alone. It is early in the morning, it is dawn, the people would see me. அவர் சொல்றாரு, என்னை விட்டுடு நான் போகட்டும், பொழுது விஞ்சிச்சு, ஜனங்க என்ன பாத்துருவாங்க. இயேசுநாதர் மனுஷனா வந்திருக்கார். ஆமென். மனுஷனாவே அப்பியர் ஆயிருக்கார், தரிசனம் ஆயிருக்கார். யாருக்கு? யாக்கோபுக்கு மனுஷனா தரிசனம் ஆயிருக்கார். இந்த யாக்கோபு கவனிச்சுங்க, மனுஷனா தரிசனமான இயேசு அப்படியே பிடிச்சிட்டு சொல்றான், நான் உன்னை விடவே மாட்டேன். அவர் சொல்ற, பொழுது விஞ்சிச்சுடா, ராவெல்லாம் உன் கூடவே இருக்கிறேன், நீ பிரேயர் பண்ணுகிற உன் கூடவே இருக்கிறேன், நான் போகணும், நீ என்னை விட்டுவிடு என்றார். அவன் சொல்றான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடு. I will not leave you unless you bless me. See, அவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. சோ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இன்னொரு அவனே சொல்றான் ஒரு ஜெபத்துல, நீ எனக்கு சொன்னீரே, ஆமென், விட மாட்டேங்கிறான். நீ இப்படி சொன்னீரே, என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, என்னை காப்பாற்றுவேன் சொன்னீரே, ஆமென், என்னை தப்புவிப்பேன் சொன்னீரே, என்னை உயர்த்துவேன் சொன்னீரே, ஆமென்.
ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு அவன் கேட்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமாங்க, உன்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. Quote the word. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லு. ஆமென். So what is prayer? One preacher said, say what he said, we have said. Yes, yes. Say what he has said. அவர் என்ன சொன்னாரோ சொல்லிருக்காரோ அத சொல்லு. அதுதான் ஜெபம். ஆமென். அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். Yes, yes. Say what he has said. Saying what he has said. நம்ம அவர் என்னென்ன சொன்னாரோ அத அவருக்கு சொல்றது. ஆமென். அதான் ஜெபம். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க வந்தா தானே தெரியும். ஆமென். இங்க வந்தா தானே நாங்க எல்லாம் சொல்லி தரோம். அவர் இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாருமா, இப்படி எல்லாம் கேளுங்கம்மா அப்படின்னு நாங்க சொல்லி தரோம். இங்க வர்றது இல்லையா, வீட்லயே தூக்கிடுவாங்களா, கேட்கறது இல்லையா, கேட்கறது இல்லையா, ஆனா கொடுத்துடணுமா, இது என்னமா? ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். Amen. கேளுங்கள் கொடுக்கப்படும், Amen. தட்டுங்கள் திறக்கப்படும், Amen. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Hallelujah. கேட்கிற எவனும் பெற்றுக் Hallelujah. கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். ஹalleluya, ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். ask and it shall be given. Yes. Amen. Amen. Seek and you will find. Yes. And knock, the door will be open. Amen. Hallelujah. Hallelujah. This is what Jesus has taught us. Yes. இதுதான் இயேசுநாதர் கத்துறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமென். நீ கேட்கறதே இல்லையா, ஆனா அவர் கொடுத்துடணுமா, இது என்னங்க? நல்லா இருக்குதுங்க உங்களுது. யோவான் ஸ்நானம் இப்போ வந்து நம்ம 12-13 படிச்சோம்லங்க. எஸ். நல்லா கவனிங்க. ஆக்சுவலி எப்படி படிக்கணும்னா 13 ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு 12 மேலே போகணும். இது நான் பாஸ்டர் உல்டாவா போறீங்க அப்பதான் கொஞ்சம் புரியும். ரைட்டுங்களா? இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் இப்போ வந்து 13 படிக்கிறார் பாஸ்டர். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. யோவான் வரைக்கும் என்ன பண்ணாங்களா? தீர்க்கதரிசனம் உரைத்தது உண்டு. ரைட்டுங்களா? ஆமென். அப்படி சொல்லிட்டு அத படிங்க மேல. பரலோகரா யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க 13ஆம் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் என்ன படிச்சாங்களா? தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. ஓகே, கவனிச்சுங்க. எல்லாம் பழைய ஏற்பாடு பத்தி இது சொல்லுது. நியாயப்பிரமாணம் அப்படின்னா 10 கட்டளை, இல்லாவிட்டா 5 புத்தகங்கள். என்னன்னா ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 புக்கு. அது பேர் பஞ்சாகமம் சொல்லுவாங்க, பென்டெடுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தோராஸ் அப்படின்னு எபிரேய மொழியில் அதுக்கு தோரானா சட்ட புஸ்தகங்கள், புக் ஆஃப் லாஸ். ஆமென், லா. அது வந்து ஃபர்ஸ்ட் 5 புக்கு மோசஸ் கிட்ட மூலமா கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மோசஸ் மூலமா. மோசஸ் எப்போ வாழ்ந்தார்னா இயேசுநாதர் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்? 1500 BC 1500. That was the period Moses lived on the face of the earth. Through him only the law was given. 10 கட்டளை அவன் மூலமா தான் கொடுக்கப்பட்டது. அவன் சீனாய் மலை மேல போய் 10 கட்டளை வாங்கி கொண்டு வந்தான். யாரு? மோசஸ். கமான் சொல்லுங்க. மோசே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு? யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. இன்னில இருந்து எத்தனை வருஷம் சொல்லலாம்? 30 இருந்து போட்டாக்கா 3000. இப்போதான் ஜீசஸ்க்கே 2000 வருஷங்க. எஸ், 3500. 3500. அப்ப 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பக்தன் தான் யாருங்க? மோசஸ். மோசஸ் மூலமா கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தார். என்னென்ன கட்டளைனா, பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, கொலை செய்யாத, இன்னொருத்தர் பொருளை இச்சியாத, இன்னொருத்தர் ஒய்ஃபை இச்சிக்காத, இன்னொருத்தர் ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படாத. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஓய்வு நாள் வந்து கரெக்டா வரணும் சர்ச்சுக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்கார். இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னாக்கா உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் நீ மேல இருப்பாய். எப்போ? இந்த 10 கட்டளையும் நீ ஒழுங்கா கடைப்பிடிச்சாக நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார். ஆனா என்ன தெரியுமா விஷயம்? அந்த 10 கட்டளையும் உன்னால என்னால ஒழுங்கா கடைப்பிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். எல்லாம் அவுட்டு கேட்டாங்களா? ஒரு சின்ன பிள்ளை, இவ்வளோ பெரிய பிள்ளை கூட அழகா பொய் சொல்லுது.
ஆமென். ஜானி ஜானி வாட் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா இருந்தது. ஆமென். ஆமென். நான் இஸ் ஈட்டிங் கேண்டி, நான் மிட்டாய் சாப்பிட்றேன்னா நோ வந்து. டெல்லிங் லைஸ் போய் சொல்கிறேன்னா நோ. ஓப்பனியாக தான் ஹான்னு காட்டுது, இவ்வளோ பெரிய முட்டாய்க்குது. அந்த டீச்சர் அப்பவே கற்றுக் கொடுத்துறாங்க போய் சொல்கிறது. டீச்சரும் போய் பிள்ளையும் போய். இந்த பெத்தெடுத்த தாய்மாருங்கிறாங்க பாருங்க, இன்னும் ஒரு நாளைக்கு இந்த குழந்தைக்கு இப்போ சாப்பாடு விடுறதுக்கு மாத்திரம் பார்த்தோன்னாக்கா ஒரு தாய்மாரும் 8000 போய் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. இதோ 5 கண்ணை வந்துட்டான் இந்த அது அவங்க நாய் வந்துச்சு இது. அப்போ எத்தனை போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் பொய்ன்னு கணக்கு போட்டாக்கா ஆச்சு போயிடுச்சு. ஆமென். ஆமென். அப்படி சொன்னால் தான் குழந்தை பொய் சொல்லி தான் விட்டுருது. வாழ்க்கையே பொய்யா இருக்குது எல்லாரும். ஆமென். ஆமென். அப்போ 10 கட்டளை யாரும் ஒழுங்காக கடைப்பிடிக்க முடியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் திருடாது இருப்பாயான நெல்லிக்காய் கொய்யாக்காய் மாங்காய் தேங்காய் கலரத்தினால கேண்டில் எல்லாம் திருட்டோம் போ. சரி. என்னங்க முருங்கக்காய் எல்லாம் அவுட்டு. பம்பரம் நாங்கள் பம்பரம் திருடுவோம் அப்போ. ரைட்டுங்களா? ரைட். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம். சரி, நியாயப்பிரமாணம் படிங்க 13. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. கவனிங்க, யோவான் ஸ்நானகன் இயேசுநாதருக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தவன் யோவான். அவன் தான் லாஸ்ட் தீர்க்கதரிசி. எங்க பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி யாருங்க? யோவான் ஸ்நானகன். ஜீசஸ்க்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் தான் வந்து இயேசுநாதருக்கே பாஸ்டர். இயேசுநாதருடைய பாஸ்டர் தேடி வந்து இயேசுநாதர் இவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்தார். அதுவும் எங்க எடுத்தார்? யோர்தான் நதியில முழுக்க ஞானஸ்தானம் இயேசுநாதர் எடுத்தாராம். எந்த நதியில? யோர்தான் நதியில. யோர்தான் நதியில கொட்டாங்கச்சி தண்ணி ஒன்றும் ஊற்றல, தெளிச்சு ஒன்றும் அனுப்பல. உண்மையான ஞானஸ்தானம். அவரும் தண்ணியில் இறங்கினார், பாஸ்டரும் தண்ணியில் இறங்கினார். ஆமென். ஆமென். சில சர்ச்ல ஒரு பேசின் தண்ணியில 100 பேர் கொடுக்குறாங்க. அப்பா, ஒரு பேசின் எத்தனை பேர் கழுவுறாங்க பாருங்க. ஏடா ஞானஸ்தானம் இயேசுநாதர் யோர்தான் நதியில் இறங்கினார். என்னங்க அவருடைய பாஸ்டர் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானம் தண்ணியில் இறங்கினாங்க. இவர்கிட்ட தான் யோவான் ஸ்நானம் கிட்ட தான் இயேசுநாதர் ஞானஸ்தானம். அவரை பற்றி தான் சொல்லுது. கவனிங்க, நியாயப்பிரமாணம் 10 கட்டளை, இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டளைலாம் இருக்குது. ரைட்டுங்களா? டோட்டலி 613 கட்டளை. 613 10க்கே யோகித்துல உனக்கு எனக்கும். ரைட்டுங்களா? ஆனால் 613 கட்டளை இருக்குது. இது 613 கட்டளை யாராலும் செய்ய முடியாது. அதுதான் என்னங்க நியாயப்பிரமாணம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் சொன்னார், இது செய்தினா உனக்கு ஆசீர்வாதம்டா, இல்லாவிட்டு உனக்கு சாபம் தான் வரும் அப்படின்னு சொன்னார். உனக்கு சாபம் வரும். எல்லாம் சாபத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணார்? உங்கள் பாவம் மன்னிக்க பண்ணா பலியிடுங்க அப்படின்னாரு. என்னமா? ஏன்னா ரத்தம் சிந்தாமல் என்ன இல்லை? பாவம் மன்னிப்பு இல்லை. யாரத்தை செய்யல, ஒழுங்கா செய்யல, இப்போவும் செய்ய முடியாது. கேட்டுங்களா? அதனால கர்த்தர் சொன்னாரு, இதை உங்களால் செய்ய முடியாதது தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க உங்க பாவம் அதிகமாக போயின்னுக்குது. இந்த பாவத்துக்கு நீங்க பரிகாரம் செய்யணும், பலியிட வேண்டும் அப்படின்ட்டு அந்த நாட்களை ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, நெக்ஸ்ட். இவங்க எப்போ இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணி கர்த்தரை விட்டு விலகி போறாங்களோ அப்போ தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். கர்த்தர் யாரை எழுப்பினார்? தீர்க்கதரிசிகளை. நல்லா கவனிங்க, யார் யார் தீர்க்கதரிசி? எசேக்கியேல், எரேமியா, தாவீது கூட ஒரு தீர்க்கதரிசி தான் வருவார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. ஆமா, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. மீகா ஒரு தீர்க்கதரிசி. இப்படி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நீங்க தப்பு பண்றீங்க, கர்த்தர் பக்கம் வாங்க. சிலர் பேசுனாங்க, உங்களை அடிப்பார் கர்த்தர் உதைப்பார்னு என்னது தீர்க்கதரிசனம் வந்துச்சு. ஆமென். நீங்க இப்படியே பண்ணினா கர்த்தர் உங்களை அடிப்பார், இந்த தேசம் விட்டு துரத்துவார், நீங்க பரதேசி அழிவீங்க அப்படின்னு அலைவீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் வந்தது. இன்னும் கொஞ்சம் தீர்க்கதரிசிங்க, கர்த்தர் இன்னும் மன்னிக்கிறாருப்பா, நீங்க வாங்க, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் அவங்க அழைச்சாங்க. இப்படி சொல்ற தீர்க்கதரிசி கொஞ்சம் பேர் நம்ம உங்களால நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியல, நியாயப்பிரமாண 10 கட்டளை உங்களால செய்ய முடியல, ஆனா உங்களை அந்த கட்டளை செய்வதற்கும் பலத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும், இன்னுமா உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கும், ஆட்டுக்காடா மாட்டுக்காடா இளங்காலை ரத்தம் வேண்டாம், உங்களுக்காக மனுஷனாய் ஒருத்தர் பிறக்க போகிறார், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உங்களுக்கு பிறப்பார், அவர் ஒரு கண்ணின் வயித்துல பிறப்பார் அப்படினால தீர்க்கதரிசனங்க அநேகர் சொன்னாங்க. அவர் மரிக்க போறத பத்தி சொன்னாங்க, அவருடைய ரத்தத்தை பத்தி சொன்னாங்க, அவர் தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொன்னாங்க. ஆமென். அப்போ தீர்க்கதரிசிகள் தெரியுங்களா? நாங்க கவனிங்க, நியாயப்பிரமாணம் 5 புத்தகம். எத்தனை புத்தகம்? 5. என்னென்ன புத்தகம்? ஆதியாகமம்,
யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? கமான். ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்டரானமி. இந்த 5 புக்கை விட்டு நீ விலகினாக்கா உங்களை திருத்துறதுக்காக, அவர்களை திருத்துவதற்காக யார் வந்தார்கள்? தீர்க்கதரிசிகள். அப்போ இவங்க 2 வந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வரும், ரைட்டுங்களா? புக்ல இருக்கும். ஆனா கடைசியா வந்தவன் யாருன்னு சொல்லுது? யோவான் ஸ்நானகர். புரியுதுங்களா? ஆமென். இவங்க எப்போ நியாயப்பிரமாணத்தை விட்டு போறாங்களோ, எப்போ லாவை விட்டு போறாங்களோ, 10 கட்டளை விட்டு போறாங்களோ, அவங்கள திருத்தணும், மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் எலியாவை அனுப்பினார், எலிஷாவை அனுப்பினார். எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி மீண்டும் அவங்கள வா, கர்த்தர் மேல கோபமா இல்லை, தாங்களா இல்லை, அவர் கடுப்பா இல்லை, வா உங்களை நேசிக்கிறாருன்னு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசியோட புஸ்தகங்கள். ஆமென், ஆமென். இது வரைக்கும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லுது பாரு. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் என்ன பண்ணாங்களா? தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. யோவான் வரைக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு, சீக்கிரம் மேசியா வராரு, ரட்சகர் வராரு, இயேசு கிறிஸ்து வராரு, தேவகுமாரன் வருகிறாரு, அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓகே, இப்போ அப்படி போங்க மேல. யோவான் ஸ்நானம் காலம் முதல் இப்போ வேற காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னங்க? மோசஸ் காலத்திலேருந்து என்னங்க, இல்லாட்டி ஆதியாகமும், ஏன்னா அப்படிதான் இதில், ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆதியாகமும் புஸ்தகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டுங்களா? ஆகமும் புஸ்தகத்திலேருந்து. ஓகே, யோவான் ஸ்நானம் காலம் வரைக்கும் ரைட்டா அப்படி முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் இது வரைக்கும் நல்லா கோணிங்க. இயேசு தான் இந்த பேசுறாரு. யார் பேசுறது? இயேசுநாதர், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் பேசுறார். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு அவர் பாரு? யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் நாங்க ஜீசஸ் உடைய பிரசங்கம், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, கிட்ட வந்துடுச்சு. ஆமென், ஆமென். மனம் திரும்புங்க. இவங்கெல்லாம் மற்றவங்களாம் அந்த பரலோக ராஜ்யத்தை ரொம்ப தூரம் பார்த்தாங்க. ஆமென். தோ வருது, ரட்சகர் வருகிறார், உங்க பாவ மன்னிப்பு சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படின்னு தூரம் பார்த்தாங்க. தூரமா இருக்கிறத பத்தி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா இயேசுநாதர் வந்த உடனே சொன்னாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா. இதேதான் யோவான் ஸ்நானகன பிரசங்கம் பண்ணா, கிட்ட வந்துடுச்சு. ஆமென். சோ இந்த பிரசங்கம் ரொம்ப வித்தியாசம், வேற ஒரு பிரசங்கம். ஆமென், ஆமென். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. என்னவா? இது ஒரு ஸ்பெகுலேட் டைம். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்ன அப்படி இல்ல, இதுக்கு முன்ன இல்ல. எல்லாம் பரலோக ராஜ்யத்தை ரொம்ப தூரம் பார்க்கறாங்க. மோசஸ் காலத்துல, தாவீது காலத்துல எல்லாம் தூரம் பார்த்தாங்க பரலோக ராஜ்யத்தை. ஆமென். எல்லாம் ஆசீர்வாதத்தை தூரம் பார்த்தாங்க. எஸ். ஆனா என்னைக்கு யோவான் வந்தாரோ அது பின்னாடி யார் வந்தாரு? இயேசுநாதர் வந்து சாவறதுக்கு முன்னாடி சொல்றார், இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுதா? பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஃபோர்ஸ் பண்ணி ஜனங்க அதுல நுழையறாங்க, பலவந்தம் பண்றாங்க. யாரோ பரலோக ராஜ்யத்தை இழுக்க அலங்க மலங்க பிடிச்சு இழுக்கிறாங்க. நான் போகணும், நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் போக நுழைய ஃபோர்ஸ் போடுறாங்க. ஆமென், ஆமென். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க, பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஏங்க இது நம்ம சர்ச்சுங்க, கமான் சொல்லுங்க. பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் யார் பலவந்தம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பலவந்தம் பண்றாங்களோ அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யார் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்களோ அவங்க போய் பிடிச்சுக்கிறாங்க. ஆமென். பரலோக ராஜ்யம் ஒரு ட்ரெயின் மாதிரிங்க. ட்ரெயின் வந்து அப்படி ரைட்டுங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தை எடுத்து போகிறாங்க. அலங்க மலங்க ஓடி போய் எப்படின்னா நான் ஏறிடணும் அப்படின்னு பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஒரு ட்ரெயின் மாதிரி இப்போ அப்படி தான் காட்டுது. யார் ஃபோர்ஸ் போடுறாங்களோ அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஃபோர்ஸ் போடாதவங்க விடுறாப்பா அப்படின்னு இங்கே இருந்துருவாங்க. ஆமென். கொஞ்சம் ஃபோர்ஸ் நீ அப்ளை பண்ணணும், கொஞ்சம் ஏன்னா பலவந்தம் பண்ணணும், கொஞ்சம் தள்ளுவாங்க முள்ளுவாங்க எல்லாம் இருக்கும். ஆமென். தள்ளு முள்ளெல்லாம் இருக்கும், அதில் போயிடு, எப்படின்னா போயிடு. ஆமென், ஆமென். ஆனா இதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் சீட் இருக்குது. எஸ், எல்லாருக்கும் சீட் இருக்குது. என்னன்னா அது டோர் கொஞ்சம் சின்னது. அவர் சொன்னார், நேரோ இஸ் த வே தட் லீட்ஸ் டு லைஃப். ஆமென். அண்ட் பிராட் இஸ் த வே தட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். ஆமென். அவர்னா பரலோகத்திற்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப குறுகி இருக்குதான். ஆனா கேட்டுக்கு அழிவுக்கு போற வாசல் வந்து விசாலமா இருக்கு. அப்படியே போய் எல்லாம் விழு. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான். பாரு, 5:30 மணி ஆராதனை வரணும், கொஞ்சம் கஷ்டம்.
உண்மையான ஆராதனை கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆமென் ஆமென் ஆமென். உண்மையான ஆராதனை கொஞ்சம் விலை அதிகம் தான். எஸ். அங்கே போய் 5:30 மணிக்கு போயிடணுமா? வெளியே வேணா உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் கொஞ்ச நேரம் அவர் எடுத்துக்கு வாரான். யாரு? சதீஷ் பாஸ்டர் கையை உயர்த்துன்னுவாரு, இது பண்ணு அப்படின்வாரு. எல்லாம் செய்யணும், நல்லது. ஏங்க நீங்க எல்லாமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாமே பெற வேண்டும். ஆமென். இது பரலோக ராஜ்யத்துடைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான சக்தி. எஸ். நீங்க பரலோக ராஜ்யத்தின் வல்லமை எப்படி அனுபவிக்க முடியும்னாக்கா, கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெறும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். வசனம் இதான் சொல்லுது. ஆமென். When the spirit of God comes upon you, you will be endued with power. எஸ் எஸ் எஸ். உனக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் என்ன பண்ணுனாங்க, it can make you a overcomer. அது உன்னை எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனா மாற்றும். ஆமென். அந்த ஆவியின் வல்லமை இல்லாவிட்டா இந்த உலகத்துல தோற்று தான் போவீங்க. ஆவியின் வல்லமை மிக 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 அவசியம். ஆவியானுடைய வல்லமை அவசியம். உன்னை ஜெயிக்கிறவனா வைக்கும். எல்லாத்தையும் நீ ஜெயிப்ப. ஆமென் 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 ஆமென். சரி, யாருக்கு கொடுப்பார்? எல்லாருக்கும் கொடுக்கிறார் கர்த்தர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் என்னன்னாக்கா, வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு கேளுங்க. ஆமென். அந்த சிஸ்டர் என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம இப்படி பண்ணாக்கா அந்த சிஸ்டர் பண்ணுகிறாங்களே. ஆமென். அந்த ஆண்டி என்ன நினைச்சுக்குவாங்க, இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீயும் ஆவில நிரம்பணும். ஆமென். ஏன்னா பைபிள்ல சொல்லுது be filled in the Holy Spirit. எஸ். ஆவில நிரப்பப்படு அப்படிதான் சொல்லுது. ஆமென். அவர் ஊற்றுறாரா, நீ புடிச்சுக்கணுமா? ஹalleluya. ஆமென். அவர் ஊற்றுறாராம். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓட பண்ணுவேன். நீ ஒரு பாத்திரம், ஒரு வெசல், அவர் ஊற்றுகிறார், நீ பிடிச்சு கொள்ள வேண்டும். அந்த தண்ணி உள்ள ஊத்தும் போது டப 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 சத்தம் வரும். ஒரு அக்கா ரப 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 சத்தம் வராதா? வரும். தண்ணி வரும் வரும். அப்படியே ரொம்பது இல்ல, ஒரு அப்படித்தானே தண்ணி ரொம்பது. அந்த மாதிரி ரொம்ப போது சத்தம் எல்லாம் வரும், சில நேரத்தில் ஆடும். ஆமென். அது ஃபோர்ஸா வருது. எஸ். ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த அபிஷேகம் இயேசுநாதருக்கே தேவைன்னா நீங்க என்னங்க எல்லாருக்கும் வேண்டும். உன்னை ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு மனுஷனாக மாற்றும். சாத்தான் உன்னை தொடக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை உன் மேல வைப்பார். ஹalleluya ஹalleluya. அதான் ஒருத்தர் சொன்னாங்க அந்த நாட்களில், இப்போ இதில் இடங்களா, அப்போ சிங்கம் புலிக்கெல்லாம் கறி போடுவாங்க, மாம்சம். அப்போ ஒருத்தர் சொன்னார், யாரோ அங்கே ஏன் நம்ம ஏன் மாட்டி விடுறது, நம்ம ஊரில் இல்லை, அது எங்கே நடந்தது. அப்போது கறி போட்டோன்னே செக் பண்ண வருவாங்களாம், நிறைய போட்டுக்கிறாங்களா. அங்கே சாப்பிட்டு மிச்சம் இருக்கணுமா, மிச்சம் இருந்தால் தான் என்ன, நிறைய போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ செக் பண்ண வருவாங்களாம். இவங்க என்ன பண்ணுவாருங்க, கொஞ்சமாக போட்டு எப்படியே இது போட்டு ஒரு 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 இதுக்கு கெரோசினால் தடவிட்டுப்பாங்களாம். எது, ஒரு பீஸ் மேலே கெரோசினால் போட்டோன்னா அது எங்கே சாப்பிடாத, கெரோசினால் மோந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுரும். அப்போ எதுவே சாப்பிடாது, கறி சாப்பிடாது. எது சாப்பிடாது, சிங்கம் புலி எது, கெரோசின் ஆயில் தெரியாதா? ஆமா, கிருஷ்ணா ஆயில். கெரோசின் அந்த கறி மேலே தழுவிட்டு போட்டாங்கன்னாங்க, அது சாப்பிடாது விட்டுக்கு. செக் பண்ண வரும்போது நிறைய தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு ரீசனு, அது ஏன் சிங்கம் புலியெல்லாம் அது சாப்பிடலன்னா என்ன போட்டுக்கிறாங்க, கெரோசின். அதே மாதிரி ஆவியான ரூம் மேலே இறங்குனா கெரோசின் மேலே ஊற்றிட்ட மாதிரி கொளுத்திக்கிட்டு போடுறேன். அதில் கொளுத்துறதுக்குல சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமென். ரைட்டுங்களா? அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் பவர். உன் மேலே இருக்க பவர் சாத்தான் நெருங்க விடாதபடி காக்கும். இன்னொன்று சொன்னாக்கா, நீ ஆவியில அனலா இருக்கணும் அப்படின்னு வசனம் இருக்கா இல்லையா? ஆவியில எப்படி இருக்கணுமா? அனலா இருங்க. அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருந்துட்டாக்கா, அதான் சொன்னாரு. ரெனால்ட் பாங்கே சொன்னார். ரெனால்ட் பாங்கே ரொம்ப அற்புதமான ஒரு பிரசங்கியார். அவர் சொன்னார், சில விசுவாசி சொன்ன பேய் பூச்சிச்சு, பேய் இது பண்ணிச்சு, அவர் திட்டுறாரு. கெட்ட கெட்ட வார்த்தையில தான் திட்டல. இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, எப்படி பேய் உன்னை பிடிக்கும், எப்படி இது வரும், அப்படி ஒரு விசுவாசி அதுவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன, சூடாக இருக்கிற ஸ்டவ் மேலே, ஹாட்டாக இருக்கிற ஸ்டவ் மேலே ஈ உக்காரமான்னு கேட்குறாரு. எஸ். ஏங்க ஆமென். பேய் ஈ தான் ஃப்ளைஸ். ஈ தெரியாதா? ஈய ஓட்டு தெரியல, அந்த ஈ ஃப்ளைஸ் இடங்களா, அது சூடாக இருக்கிற ஸ்டவ் மேலே உக்காரமா? வரவே வராது.
சூடாக்குற ஸ்டவ் மேல வந்து உட்காந்தாக்கா தீஞ்சிடும், ஃபுல்லாவே பின்னாடி தீஞ்சிடும் ஈக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீ ஆவியில அனலா இருந்தீனா அவன் வந்து இப்படி டச் பண்ணாவ அவ அவ்வளவுதான். ஆமென். தீஞ்சிடும். ஆமென். அவனுக்கு ஆயின்மெண்ட் பின்னாடி போட்டு நிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். அதனாலதான் நீங்க ஆவியில அனலா இருந்தா எந்த ஈயும் பேயும் உன் மேல உட்கார முடியாது. ஆவியில அனலாயிரு. ஆமென். 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 ஆவியில அனலாயிரு. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆவியின் வல்லமை அவ்வளவு பெருசு. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துல அவைலபிள். ஆமென். இதெல்லாம் உனக்கு கிடைக்குது. ஆமென். அந்நிய பாஷை வரம் எல்லாமே கிடைக்குது. ரைட்டுங்களா? சோ பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை என்ன பண்றாங்க? பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? சரி, நான் அதை பத்தி நான் இப்ப பேசல, நான் வேற டாபிக் போய் கொண்டிருக்கேன். சோ பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதே விஷயத்தை நீங்க பார்க்கலாம். செயின்ட் லூக், காஸ்பல் புக் ஆஃப் செயின்ட் லூக் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்படி வச்சுக்கா பாரு ஆவியானவர், டக்கு டக்குன்னு 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்ப நான் கரெக்டா சொன்னாங்க, மாத்தி படிங்க. இது 13 மேல வரணும், 12 கீழ வரணும். இங்க அதுதான் வருது. என்னது? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க யோவான் வரைக்கும். அது முதல், ஆனா இப்போ யோவான் முதல், அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க. சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். எத்தனை பேரு? எல்லாம் போயிடலாமா தேவனுடைய ராஜ்யத்துல? ஒருத்தர மிஸ் பண்ணல. அந்த மத்தேயுடைய இந்த லூக்கா ரொம்ப நல்லா இருக்குது. பலவந்தம் பண்றவங்க தான் பிடிக்குவாங்கன்னு இருக்குது. ஆனா இங்க வந்து யாவரும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி போயிடணும். ஆமென். எல்லாருக்கும் சீட். அதனால தான் சொன்னேன், எல்லாருக்கும் சீட் இருக்குது. ஆமென். கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு நீங்க உள்ள போகணும். பைபிள்ல சொல்லுது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்ப எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் உள்ள நுழைறாங்க. ஆமென். இங்கிலீஷ். The law and the prophets were until John. The law and the prophets were until John. Since that time, the kingdom of God is being preached. The kingdom of God is preached. And every man presses into it. Okay. Since from John's time, the kingdom of God is preached as a good news. Or good news ah prasangam pannapadugirathu. And every man presses into it. Every man presses into it. That means everyone who applies the force enter into it. எந்த மனுஷன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றானா அவன் உள்ள நுழைஞ்சிடலாம். ஆமென். அப்ப எல்லாம் நுழையலான்னு தான் இங்க சொல்லுது. எத்தனை பேர் நுழையலாம்? எத்தனை பேருங்க? எல்லாம். இங்க ஒண்ணு தெரியுங்களா, நம்ம எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். நுழையாதவங்க வெளியே இருக்கிறாங்க. நம்ம பத்தி என்ன சொல்றோம், நம்ம எல்லாம் அதுள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் தெரியுமா? ஏன்னா அதை தான் சொன்னேன், காலையில எழுந்து வர்றதே கஷ்டங்க. நாங்க காலையில எழுந்து, அதுவும் நிக்கிதா வேற வந்துட்டு இருக்குது, சமந்தா வேற வந்து இருக்குது. யூடியூப்ல அப்படியே பேர் போவோம். ரைட், கேட்டோம். ஃபேஸ்புக்லயும் போயின்னுக்குது இப்போ. ஆமென். அப்ப காலையில எழும்பாத பிள்ளைங்க கூட எழுந்து வந்துக்குது. எதுக்காக? பரலோக ராஜ்யம். விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குவான், 11 மணி வரைக்கும் கூட தூங்குவான். ஆனா இவன் காலையில எழுந்து வரானாக்கா யாருக்காக? பரலோக ராஜ்யம். கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். நீங்க புதுசா வந்து என்டர் ஆகும்போது சிலர் திட்டுவாங்க, என்ன கிறிஸ்டியன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு எதையோ நீ விட வேண்டும். சில நேரத்தில் குடும்பத்தை கூட விட வேண்டும், பிள்ளைகளை விட வேண்டும், சிலருக்கு சொந்த பந்தங்க கூட பிறந்தவங்களை விட வேண்டும், பணத்தை விட வேண்டும். எத்தனையோ நீங்க இழந்துட்டு கூட வரலாம். ஆனா நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க இழந்ததுக்கு கர்த்தர் 100 மடங்கு நான் உனக்கு தருவேன்றார். 100 மடங்கு, 100 folds. ஆமென். போன வாரம் படிச்சோமே, என் நாமத்தின் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாவது எதையாவது நீ விட்டால், வீட்டையோ பொருளையோ வாசலையோ எதை நீ விட்டுறியோ, இம்மையிலே 100 மடங்கு நீ பலனை அடைவாய், மறுமையிலே நித்திய ஜீவனை நீ அடைவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கேயும் உனக்கு பலன், அங்கேயும் பலன். ஆமென், ஆமென், ஆமென். கடங்களா
அதனால ஏதோ நீ விண்ணுங்க. ஆமென். ஆமென். கொஞ்சம் கஷ்டம். அதான் எதை வேணும், கொஞ்சம் பேர் கையை வெட்டி கொடுத்துறா, அந்த கையை வெட்டி கொடுக்குறது காலை வெட்டி கொடுத்தாலும் சொல்ல சில கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் சிலது. அதான் ஒரு ப்ரீச்சர் சொன்னார், ட்ரூ வர்ஷிப் இஸ் காஸ்ட்லி. உண்மையான ஆராதனை கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ட்ரூ வர்ஷிப் இஸ் காஸ்ட்லி. ஆமென். பின்னாடி ராமூர்த்தி பிரதர் வந்திருக்காரு. எங்கேருந்து வந்திருக்காரு திரும்ப? எங்க பெம்பல் இதுல இருந்து வந்திருக்காரு. தோ நம்ம ஏஞ்சல் வந்திருக்குது, லக்ஷ்மி என்னும் ஏஞ்சல், பிரவீன் சம்சாரம், அவங்களும் எங்க எவ்வளோ தூரத்துல இருந்து வராங்க. ஆமேன் ஆமேன். பாஸ்டர் ரோஹன் ராக் சாமியல் வந்திருக்காரு. எங்க தெரியுமா? மஸ்கம் பி பிளாக் எங்க டவுன் கங்கக்கரையும் தாண்டி போகணும். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வராங்க. உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம கௌதம் 11 மணிக்கு தான் காலையில் எழுவான், இன்னைக்கு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து வந்திருக்கானே, ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி தான், விலை கொஞ்சம் அதிகம் தான். எது உண்மையான ஆராதனை? உண்மையான ஆராதனை காஸ்ட்லி தான். ஒரு பெண்ணை இயேசுநாதருக்கு ஆராதனை பண்ணுறா, அவன் 3 வருஷம் சம்பாரிச்சா எவ்வளோ பணம் இருக்குமோ, 3 வருஷம் இல்லை ரைட்டுங்களா, அவ்வளோ அதான் 300 பணம்ங்குது. எத்தனை பணம்? 300 பணம். அந்த நாட்கள் ரொம்ப பெருசு. 300 பணத்துக்கான ஒரு பெரிய அளவை அப்படியே ஃப்ளாஸ்கில் இருக்கிற அந்த அந்த தைலத்தை உடைச்சி அப்படியே ஃப்ளாஸ்கோட இயேசுநாதர் மேலே ஊற்றிட்டான். எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ வேஸ்ட் ஆச்சு, எத்தனையோ லட்சம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவ சொன்னா நோ, நான் வேஸ்ட் பண்ணல, என் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தேன், என் ஆண்டவருக்கு அது ஆராதனைக்காக நான் கொடுத்தேன்னு சொன்னேன். உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி. தாவீது ஓர்னான் கிட்ட வரான், உன் களத்தை கொடு, அந்த த்ரெஷிங் ஃப்ளோர் கோதுமை அடிக்கிற களத்தை எனக்கு கொடு, விளைக்கிறமா கொடு, இங்கே நான் ஆண்டவருக்கு பலிபீட காட்டணும். அப்போ அவன் சொன்னான் ஃப்ரீயாக எடுத்துக்கோ. தாவீது கிட்ட அவன் சொல்கிறான், நீ ராஜா, உனது தான் லேண்டு, நீ ஃப்ரீயாக எடுத்துக்கோ, உனக்கு மரம்லாம் தரேன், இந்த ஆடு மாடு கூட கொடுக்குறேன், நீ ஃப்ரீயாக பலியிடுன்றான். ஃப்ரீயாக ஏன் ஆண்டவருக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணுமா? நோ, நீ எதிர்பார்க்குற அமௌண்ட்டோட ஜாஸ்தி தான் தருவேன். உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி, பெரிய விலைக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆமென் ஆமென். உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடலாங்க, சர்ச்சுக்கு வந்ததுனால திட்டு வாங்கியிருப்ப, கொஞ்சம் காஸ்ட்லி தான். நல்லது நல்லதே. உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் பேர் பாரு எவ்வளோ காஸ்ட்லி, வீட்டில் தூங்காத வந்து இங்கே தூங்குறீங்களே, காஸ்ட்லி தான். காஸ்ட்லி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன். அப்போ யாவரும் பலவந்தமா இதில் பிரவேசிக்கிறார்கள். எப்படிங்க பிரவேசிக்கணும்? பலவந்தம். இப்போ ஒரு இது பண்ணலாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து யோவான் வரைக்கும் என்னங்க நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகமும் இருந்துச்சு. யோவான் முதல் இன்று வரைக்கும் இயேசுநாதர் வரைக்கும் என்ன பரலோக ராஜ்யம் ப்ரீச் பண்ணப்படுது. ஆமென். யார் ஃபோர்ஸா பலவந்தம் பண்றாங்களோ அவங்க அதுல பிரவேசிக்கிறார்கள். இதுதான் வந்து ஸ்டோரி. ரைட்டுங்களா? ஆமென் ஆமென் ஆமென். அப்ப யோவான் காலத்துல என்ன பிரசங்கம்? ஏன்னா யோவான் என்ன பிரசங்கம்? ஏன்னா பைபிள்ல சொல்லு பாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. சோ யோவான் வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமென்ட். ஓகே. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் என்னங்க? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கம் பண்ணப்படுதுதான், சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே போயிடலாம். அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாண காலத்துல யாரும் போக முடியாது. ஆனா சுவிசேஷம் நல்ல செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற நல்ல செய்தி, அந்த செய்தியின் மூலமா எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு கிருபை யாவரும். ரைட்டுங்களா? அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இங்கிலீஷ். The law and the prophets were until John. The law and the prophets were until John. Since that time. So after John, since that time, the kingdom of God is the kingdom of God is preached as a good news. The kingdom of God is preached
since John to this time, Jesus says, And every and man everyone presses into it. presses into it. Okay, every man presses into it. Everyone who applies the force, they enter into it. Amen. சரிங்க. இப்போ யோவான் என்ன வித்தியாசமா பிரசங்கம் பண்ணா, இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோட கூட யோவானுடைய பிரசங்கத்தை பார்க்கலாம். Come on. John the Baptist. Luke Gospel 3rd chapter 3, 4, 5. லூக்கா சுவிசேஷம் 3 அதிகாரம் 3, 4, 5. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம். கவனிங்க. ஆக்சுவலி வந்து நம்ம 3ல இருந்து படிச்சா 2 நீங்க போனீங்கன்னா 2ல வந்து சகரியாவின் மகன் வந்து யோவான் இருக்கும். 2ஆம் வசனம் பாருங்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இங்கிலீஷ்மா. Annas and Caiaphas being the high priest, the word of God came to John, the son of Zacharias in the wilderness. ரைட்டுங்களா? கவனிங்க. The word of God came to John, the son of Zacharias in the wilderness. நீங்க மல்கியா காலம், மல்கியா கவனிங்க. பழைய ஏற்பாடு நிறைவா லாஸ்டா முடியும் போது மலாக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி தான் மல்கியா. சொல்லுங்க. மல்கியான்ற தீர்க்கதரிசி லாஸ்டா. அவன் வந்து இந்த யோவான் வரைக்கும் ஒரு 400 வருஷங்க. 400 வருஷமா கர்த்தர் சைலண்டாவே இருந்தார், யார்கிட்டயும் பேசல. ஏதோ ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட இது பண்ணாரோ, பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் வரவே இல்லை. அது வந்து என்ன சொல்றது பைபிள்ல, சபையின் இருண்ட காலம். கர்த்தர் பேசாத அமைதியா இருந்தார். அவர் பேசாதான் தான் திடீர்னு பார்த்தா பரிசேயர், சதுசேயர் எல்லாம் வந்துட்டுக்கிறாங்க, ஏரோதியன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆனா இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. பழைய ஏற்பாட்டில் அவங்க யாருமே இல்லவே இல்லை. யாரும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பரிசேயன் ஒரு வார்த்தை இருக்காது, சதுசேயர் இருக்காது. திடீர்னு அந்த 400 வருஷத்துல என்னென்னவோ ஆயிடுக்குது. பரிசேயர், சதுசேயர் எல்லாம் வந்துருக்காங்க, ஏரோதியன்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. ஆமென், 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 ஆமென். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர் எல்லாம் இருக்காங்க. அண்ணா கிட்ட தேவனுடைய வார்த்தை போல, காய்பாஸ் கிட்ட போல, மற்றவங்கிட்ட யாருக்கும் போல. ஒருத்தர் ஒட்டக மயிர ஆடையா தரித்து கொண்டிருக்கான், ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ட்ரெஸ் கூட போடல. அவனை தேடி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. ஆமென், 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 ஆமென். Real high priest, Annas and Caiaphas being the high priest. Come on, read out ma. Annas and Caiaphas being the high priest. Stop. Annas and Caiaphas being the high priest. தமிழ்ல அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும். அவங்க பிரதான ஆசாரியர், அவங்க தான் சர்ச் நடத்துறாங்க. அவங்களுக்கு வரல வார்த்தை. எங்கயோ ஒருத்தன் படிக்காத ஒருத்தங்கறான், அவனுக்கு வருது தேவனுடைய வார்த்தை. ஜனங்களாம் இவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. அண்ணாக்கு காய்பாஸ் கோவம். ஏய், நாங்க தான் பாஸ்டர், என்ன ட்ரெஸ் போட்டுங்கிறோம், அப்படியே அங்கி போட்டுங்கிறோம், அப்படியே கயிறு கட்டினுங்கிறோம், மேல என்னது மேலே நாங்கள் கிரீடம் பட்டுக்கிறோம், கையில் கோல் வச்சுக்கிறோம், எங்கள் நடிகை ஒரு மாதிரி இருக்கும், எங்கள் மோந்திரத்தை முத்தம் கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் எல்லா பாரம்பரிய சபையிலையும் இருக்குது. ஆமென். ஆனால் ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு ஒருத்தன் நிற்கிறான், அவன் பின்னாடி இவ்வளோ பேர் போறீங்களா? நாங்கள் அங்கி போடுறோம். அண்ணா காயஃபாஸ் அவங்க பின்னாடி போல. கர்த்தருடைய வார்த்தை அங்க இல்ல. ஆனா அதுக்கு பதிலா கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்துல ஒருத்தன் யாரோ தனிமையா இருக்கிறான், ஜெபம் பண்ணி நிக்கிறான், கர்த்தரை தேடுறான், அவன்கிட்ட வந்தது தேவனுடைய வார்த்தை. He was not in the city, he was in the wilderness. Yes. இது என்ன இது பட்டணத்துல இருக்கிறவனை தேடி போல, இவன் வனாந்தரத்துல இருக்கானா, ஜெபம் பண்ணி இருக்கான், அவனை தேடி போனது. ஆமென், ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பு இன்னைக்கு அவங்கள எல்லாம் விட்டு உங்களை தேடி வந்து உங்களை பிடித்து விட்டதுங்க. உங்ககிட்ட தான் வந்துச்சு தேவனுடைய வார்த்தை. ரட்சிப்பு உங்களுக்கு தான் வந்துச்சு. ஆமென், ஆமென், ஆமென். வனாந்தரத்தில் சகரியாவுடைய குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று.
மூணாம் வசனம் என்ன வார்த்தை பாருங்க, கமான். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். என்னங்க இவன் எதுக்கு வந்தான்னாக்கா, he is a man who is going to prepare the way for the Lord Jesus Christ to come. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை ஆயத்த பண்ணுவதற்காக தான் இவன் வந்தான். இது இப்படி ஒருத்தன் வருவான் இயேசுநாதருக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே வருவான்ட்டு ஏசாயாலே எழுதி இருந்துச்சு. ஆமென். அதுதான் இங்க இருக்குது. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். நிறுத்து, இங்கிலீஷ்மா. And he came into all the country about Jordan. And it came into all the country about Jordan. Preaching the baptism of repentance. Okay, preaching the baptism of repentance for the remission of sins. இது வந்து தமிழ்ல கீழே இருக்கும். இவன் வந்து என்ன பண்றானாக்கா, மனம் திரும்புவதற்கு என்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். ஓகே, இப்போ அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகள் செவ்வையாகும். அது இருக்கட்டும், பரவாயில்லைங்க. 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். என்னங்க பள்ளங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் யோவானுடைய பிரசங்கம். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று அவன் பிரசங்கம் பண்ணான். ஆமென். நல்லா கவனிங்க. பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். இங்கிலீஷ் எத்தனை வசனம் பாருமா, அது கரெக்டா? படிமா. As it is written in the book of the words of Isaiah the prophet, saying, the voice of one crying in the wilderness, prepare you the way of the Lord, make his path straight. நான் அது சொல்லுமா, இதுதான் இது கேட்டேன். Every valley shall be filled. நாங்க பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். சொல்லுங்க, பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். என்ன சொல்லுது? Every valley shall be filled. Every valley shall be filled. பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். எல்லாம் சொல்லுங்க, பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இன்னொன்னு சொல்லுங்க, பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். வேற யாரும் இல்லங்க, நீங்க தாங்க. ஆமென். நீங்க கீழே அடி பாதாளத்துல இருக்கலாம், ஹalleluya, கீழே விழுந்துட்டு இருக்கலாம், இல்ல விட்டா மேலுக்கு வராத ஒரு நிலைமை. கர்த்தர் சொல்றார், உன் பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். பள்ளங்கள்லாம் மேல வரும், பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும், நீ மேலுக்கு வருவாய். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். Every valley shall be filled. Every valley shall be filled in. எல்லாம் நிரப்பப்படும். ஆமென். அப்ப நீ காலியான ஒரு பாத்திரமா இருக்கலாம், நீ நிரப்பப்படுவாய். ஆமென். உன் குடும்பம் காலியா இருக்கலாம், நீ நிரப்பப்படுவாய். ஆமென். ஆமென். பல்லெல்லாம் நிரப்பப்படும். இன்னும் ரொம்ப சிம்பிள் சொன்னா, நீ மேலுக்கு வருவ. உன் குடும்பம் மேலுக்கு வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், மேலுக்கு கொண்டு போவார். ஆமென், ஆமென், ஆமென். பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளங்கள்லாம் நிரப்படும். Every valley shall be filled. Next. And every mountain and hill shall be brought low. Every mountain and hill shall be brought low. இது ரெண்டும் காட்டும். அது அப்படி செட் பண்ணு. ஒரே வரதா. Every mountain and hill will be brought low. எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். தமிழ்ல எப்படி இது? தமிழ்ல 4ஆம் வசனம் பாருங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். என்ன அர்த்தம்? கவனிச்சுங்க சிஸ்டர், மலையாட்டம் பிரச்சனை, நீ முன்னேறக்கூடாதபடி வாழ்க்கையில எத்தனையோ தொல்லைங்க, மலை போல இருக்குது. இந்த தொல்லை அந்த தொல்லை மலை போல இருக்குது. உன்னால ஏறி பிடிக்க முடியாது, ஏற முடியாது, எட்ட முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனையும், வியாதிகளும், வறுமைகளும், கஷ்டங்களும், கண்ணீர்களும் தாழ்த்தப்படும். உனக்கு முன்பாக கீழே விழும் பிரச்சனைகள், உன் காலடியில வரும். எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஆமென். மலை மாறி நிக்கிறாயா, மலை மாறி வருது பிரச்சனை, கஷ்டம் மலை மாறி இருக்குது, கடன் தொல்லை மலை மாறி இருக்குது. பயப்படாத, உன் கடன் தொல்லை, வட்டி கட்டுகிற பிரச்சனை, அந்த வியாதி கீழே இறங்கும், அது இறங்கி வரும், எல்லாம் தாழ்த்தப்படும். உனக்கு முன்பாக எதுவுமே நிற்காது. பள்ளங்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உனக்கு எதிராக இருக்க சக்திகளும் உன் பாதப்படியில வரும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அதான் ஃபாதர் பண்ண. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்,
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென் ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். பள்ளங்கள்லாம் நிரப்பப்படும், உன் குடும்பம் நிரப்பப்படும், நீ மேலுக்கு வருவாய், Amen. நீ உயர்த்தப்படுவாய், Amen. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், Amen. எதிர்பார்க்க நன்மைகள் கிடைக்கும், ஆமென். நீ எதிர்பார்க்கிறது கிடைக்கும். Amen. கர்த்தர் உன்னை நிரப்புவார், Hallelujah. கர்த்தர் உன்னை நிரப்புவார். Hallelujah. அதே நேரத்துல உனக்கு எதிரா இருக்கிற மலை, உனக்கு எதிரா இருக்கிற பிரச்சனை, ஆமென். இது வரைக்கும் ஆட்டம் காட்டி கொண்டிருக்க அந்த மலைங்க, ஆமென். அந்த தொல்லைங்க, அந்த பிரச்சனை எல்லாம் உடைக்கப்படுகிறது, ஆமென். எல்லாம் உடைக்கப்படுகிறது, Praise. இடிக்கப்படுகிறது, Hallelujah. எல்லாம் தாழ்த்தப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு முன்னாடி அவன் தாழ்த்தப்பட்டு தான் போவான், ஆமென் நீ உயர்த்தப்படுவாய். ஆமென். நேத்து ஒரு இது பாருங்க, ஒரு பயங்கரமான விஷயம். உன்னை எவனா திட்டுனா, உன்னை யாருன்னா ஒருத்தர் சபிச்சானா, அவன் சாபமா போயிடுவான். கேட்டுங்களா? ஏன்னா கர்த்தர் அப்படிதான் சொன்னார், அவர் கங்கணம் கட்டியிருக்கிறார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரா பிளஸ் பண்ண அவங்க பிளஸ்ஸிங்கா இருப்பாங்க, உன்னை சபிச்சானா அவன் சபிக்கப்பட்டு இருப்பான். ஆமென் ஆமென். ஃபார் காட் சேஸ், I will bless him who blesses you, I will curse him who curses you. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். பயப்படாதீங்க. நீங்க வரிஞ்சு கட்டி சண்டை போடவும் தேவையில்லை. ஒருத்தர் இருக்கிறார் வரிஞ்சு கட்டுறதுக்கு, ஆமென். ஒருத்தர் இருக்கிறார் ஆமென். உனக்காக வழக்காடுறதுக்கு. எஸ். உன்னை சபிக்கிறவனை அவர் சபிப்பார், ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். ஆமென். பள்ளங்கள்லாம் நிரப்பப்பட வேண்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். நெக்ஸ்ட், கோணலானவைகள் செவ்வையாகும். ஓ ஐயா, என் வழியே கோணையா இருக்குது, என் பிள்ளையோட வழி கோணையா இருக்குது, என் மனைவியுடைய வழி ரொம்ப கோணையா போகுது, என் குடும்பம் கோணலும் மாணலுமா போகுது. பயப்படாத, கர்த்தரை நம்பி வந்துட்ட, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்க. பைபிள் சொல்லுது, கோணலானவைகள் செவ்வையாகும், நல்லா ஆயிடும், நன்றாக மாறிடும், நன்றாக மாறும். ஹalleluya. கோணலானவைகள் செவ்வையாகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கோணலானவைகள் செவ்வையாகும். கோணலானவைகள் செவ்வையாகும். கமான் சொல்லுங்க, கோணலானவைகள் செவ்வையாகும். கோணலானவைகள் செவ்வையாகும். கோணலும் மாணலுமா இருக்குதா உன் வாழ்க்கை, அது சரியாடும். ஆமென். சரியாடும். உன் வாழ்க்கை சரியாகும். ஆமென். உன் குடும்பத்தின் பாதை சரியாகும். ஆமென். இல்லையா, என் பிள்ளை திருந்தே மாட்டான், சரியாயிடுவான். என் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர் மாறிடுவார். எங்க ஒய்ஃப் ஐயா ராக்காசி முக்காசி ஐயா, அது மாறிடும், அது பேய். பயப்படாத. ஆமென். நெக்ஸ்ட் வேற. கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இங்கிலீஷ் அது வந்து மாத்திரம். கோணலானவைகள் செவ்வையாகும். படிமா. Every valley shall be filled. படிமா அங்கது. Every valley shall be filled. Every valley shall be filled. And every mountain and hill shall be brought low. Every mountain and hill, all the problems will be brought low. And the crooked shall be made straight. All the crooked shall be made straight. Maybe our life may be appear like a crooked. Amen. Maybe our children, or maybe a husband or a wife, or your path may be crooked. But Bible says, all the crooked path will be made straightened. Amen. And the crooked shall be made straight. பயப்படாத, ஸ்ட்ரெயிட்டா மாறிடும். ஆமென். ஹalleluya. Hallelujah. குறுக்க மறுக்க இப்படி இருக்குதா, எல்லாம் சரியாடும். பயப்படாத. நெக்ஸ்ட் சொல்லுது, அந்த rough ways shall be made smooth. The rough ways shall be made smooth. இந்த பிரசங்கம் என்ன நல்லா இருக்குது பாருங்க. The rough ways shall be made smooth. தமிழ்ல எப்படி இருக்குது? கரடானவைகள் சமமாகும். குடியும் குன்றுமாகுதா, அப்படியே எப்படியெல்லாம் ரஃப் ஆகுது, ரஃப்பா இருக்குதா, ஸ்மூத்தா ஆயிடும். வாழ்க்கை ரஃப்பா இருக்குதா, ரஃப்பான பாதையில் நீ போய் கொண்டிருக்கியா, பயப்படாத, கர்த்தர் ஸ்மூத்தா பண்ணிடுவார். எல்லாம் மழுங்கலா மாற்றி விடுவார், எல்லாம் சமமாகும், எல்லாம் கரடு முடால சமமாகும். ஆமென் ஆமென் ஆமென். No wonder people had come to John's preaching. No wonder. ஏங்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்கா?
யோவானுடைய பிரசங்க கேட்க ஜனங்க ஓடி வந்தாங்க. ஏன் வர மாட்டான்? ஆமென். சூப்பர் பிரசங்கம் இல்லையா? பள்ளங்கள்லாம் நிரம்பிடும், பிரச்சனை எல்லாம் போயிடும், சால்வ் ஆகும். உன்னுடைய கோணலான வழியெல்லாம் செவ்வையாகும், கரடு முடெல்லாம் சமமாகும். நீ ரஃப்பா இருக்குதா பார்த்து ஸ்மூத் ஆயிடும். இதை கேட்க ஏன் வரமாட்டா? ஆமென். இதோட இன்னும் டாப்பா ஒருத்தர் வந்தார். டாப் பிரசங்கம் என்ன சொன்னா? அழுகிறவளே நீங்க பாக்கியவான்கள், இன்னும் கொஞ்ச காலத்தை நீங்க சிரிப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். மாற்றம் வருது, மாற்றம் வரும். ஆமென். எஸ் எஸ். ஆமென். ஆமென். இந்த பிரசங்கம் தான் தூள் கல்புது. Yes. தூள் மேரே தூள். ஆமென். தூள் கல்புது. எஸ். இவங்களுக்கு முன்னாடி, யோவானுக்கு முன்னாடி யார் யாரோ வந்தாங்க, பிரசங்கி யாருங்க, எல்லாம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சுத்தண்ணி குடிக்கணும், இப்படி பிரசங்கம் பண்ண, களவு செய்யாதிருப்பாயாக. ஜனங்கள்லாம் அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துப்பாங்க. இவன் போறான், பல்லெல்லாம் நிரம்பும், மலைகள் பிரச்சனை எல்லாம் தாழ்த்தப்படும், கரடானவெல்லாம் சமமாகும். ஆமென். ஹல்லேலூயா. கோணல மானெல்லாம் ஸ்ட்ரைட்டா மாறிடும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. ஆமென். ஆமென். Always welcomes you. Jesus, Jesus. எல்லாம் வாங்க. சூப்பர் பரலோக ராஜ்யம். அண்ணனுக்கு புரியல பத்தியா? கொஞ்சம் பேர் புரிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைப்பு. சரி, என்னதான் கரடுமுடையானே சமமாகும். நெக்ஸ்ட் 5ஆம் வசனம் பாருங்க எப்படி இருக்குது. மாம்சமான யாவரும், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்களாம் பாருங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கையை தட்டு. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கையை தட்டுங்க. எல்லாரும், எல்லாம் ரட்சிப்படைவார்கள். ஆமென். 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 ஏன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்குது. வாங்க வாங்க. ஸோ இந்த பிரசங்கத்தை கேட்டு நான் வரேன், நீ வரேன்ட்டு எல்லாம் ஜனங்க ஓடி வந்தாங்க. இங்கிலீஷை பாருங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அது எங்க இருக்குது இங்கிலீஷ்ல? 6 verse இருக்குதான். And all flesh shall see the salvation of God. Okay, come on, 1 second ma. And all flesh shall see the salvation of God. Salvation na ரட்சிப்பு na தெரியுங்களா? ஜீசஸ் உடைய பேர் யோசுவான் பேர். Amen. All the flesh shall see Joshua of God. Yes. யாரு? தேவனுடைய ரட்சிப்பு. யாரு? உன் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியம் யார்? அவரு இயேசு. எஸ். மாம்சமான யாவருக்கு அவர் தெரிகிற போய் வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கன்பான இந்த பிரசங்கத்தை கேட்க தான் ஜனங்க ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. ஜனங்க எல்லா தூரத்துல இருந்து ஓடி வந்தாங்க. ஆமென். ஞானஸ்நானம் யோவான் கிட்ட பெற்றார். எஸ். ஆமென். ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26ல இருந்து ஒரு 3 வசனத்துல முடிச்சலாம். Gospel book of Matthew chapter 9 verse 26 onwards. இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த சங்கதி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இங்கிலீஷ். And the fame hereof went abroad into all that land. And the fame hereof went abroad into all that land. ஜீசஸை பத்தி பேர் புகழ்ச்சி எல்லாருக்கும் பரவிச்சான். 27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். நல்லா கோணிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் அவர் அந்த இடம் விட்டு போறார். ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒரு பேர். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று 2 குருடர்களும் கூப்பிட்டார்கள். இங்கிலீஷ். And when Jesus departed there, 2 blind men followed him, crying and saying, You son of David, have mercy on us. You son of David, have mercy on us. நல்லா புரியுங்க. இயேசுநாதர் பெயர் தாவீதின் குமாரன்.
இயேசுவுடைய பேர் என்ன? தாவீதின் குமாரன். என்ன குமாரன்? தாவீதின் குமாரன். அவரை 2 குருடருங்க கூப்பிடுறாங்க. இயேசுநாதர் போயிட்டு இருக்கார். நல்லா இங்கே உட்காந்து அவன் பிச்சை கேட்டு இருந்துப்பாங்க, இல்லை உட்காந்து என்ன பண்ணுந்தாங்க தெரியாது எனக்கு. ரைட்டாங்களா? யூஸ்வலாக அவங்க பிச்சை தான் கேட்குவாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது குருடருங்க. இயேசுநாதர் அந்த வழியாக காசு போட்டு போயினே இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்போ இவங்களுக்கு யாரோ சொல்றாங்க, என்னங்களா என்ன இல்லை இவ்வளோ ஜனம் போதே அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தெரிய வருது இயேசு போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரன். 2 குருடர் 2 குருடர் அவர் பின்னே சென்று எங்க என்ன பண்றாங்க? அவருக்கு பின்னாடி. அவங்க பாருங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவர் பின்னாடியே போறாங்க. இயேசு கிட்ட சுகம் பெற்றுக்கணும்னு அவர் பின்னாடியே போறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. குருடருங்க அவரை ஃபாலோ பண்றது. அவர் பின்னே சென்றாங்கன்னு இங்கிலீஷ் இருக்காம அவர் பின்னே சொன்னாங்க. 2 blind men followed him. 2 blind men followed him. Is there? 2 blind men followed him. It is not easy for a blind people to follow someone. நல்லா கண்ணு இருக்கவங்க பார்க்கலாங்க, ஆனால் கண்ணு இல்லாதவங்க எப்படிங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ண முடியும்? அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் 2 பேர் அந்த சத்தம் எப்படி போதோ அப்படியே போயின்னுக்கிறாங்க. இயேசுநாதர் அவங்கள பார்த்துட்டு போயினேன்ட்டார். ரைட்டுங்களா? 2 blind men followed him. Next, அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். என்ன பண்றாங்க? எங்களுக்கு இரக்கம் செய்ப்பா, எங்களுக்கு தயவு பாராட்டோ என்று கூப்பிட்டார்கள். கத்துறாங்க, கூப்பிடுறாங்க ஜீசஸ். அவர் கூப்பிடுப்பானாக்கா ஹோய் அப்படிதான் சொல்லணும். ஹோய் அப்படியா கூப்பிடுறது? ஹோய். அண்ணா அந்த ஆட்டோவை நிறுத்து அப்படியா? ஆட்டோவை நிறுத்தனா நின்னுடும். என்னாச்சு? கூப்பிட்டார்கள் ஐயா இயேசு. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாங்க. சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இங்கிலீஷ் எப்படி இருக்குது? 2 blind men followed him, crying and saying, you son of David, have mercy on us. அப்ப என்ன பண்ணோம்? இயேசுநாதர் போறாரு, திரும்பி என்ன பண்ணோம்? வாங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இவரே தேடி போய் சுகம் அடைவாயாக பார்வை கொடுத்துக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கணும். இந்த ஜீசஸ் என்ன பண்றாரு பாருங்க, நேரா வீட்டுக்கு போயிட்டாராம். பாருங்க, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு. அப்போ இவங்க பாவம் அவர் பின்னாடியே வீட்டுக்கு வரைக்கும் போறாங்க. வழியில கூப்பிட்டு வந்தானுங்க, ஒன்னும் கண்டுக்கல. அவ்வளோ கல் நெஞ்சம் படிச்சவருன்னு நினைக்கிறீங்களா? ஓ, பரலோக ராஜ்யத்தை நீ பலவந்தம் பண்ணும், ஃபோர்ஸ் பண்ணும். அது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணாது. இவங்க பாரு எப்படி தடமாறி இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்தின்னு போயின்னுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க தான் ஃபோர்ஸ் பண்றாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணாத நேரா போயிட்டார். இயேசுநாதர் வழியில போறவங்கெல்லாம் தொட்டு பீஹில் 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 அப்படி சுகமாயின்னு போயினே வந்துட்டாரா? இல்ல. நோ. அவர்கிட்ட வந்தவங்களெல்லாம் சுகமாக்கினாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் சுகமாக்கப்பட்டாங்க. ஆனா இவர் போயிட்டு எல்லாரும் பீஹில் பீஹில் சுகமாயிட்டு சொல்லுன்னு போவே இல்லை. ஒரே ஒரு நோயாளியை போயிட்டு தேன்னு போயிட்டு சுகமாக்கணும். அதுவும் கேட்கிறார், உனக்கு வேணுமாப்பா, விருப்பமா, நான் உன்னை சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டு தான் அவனை சுகமாக்குறார். ஆனா இவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் அவரை தொட்டவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க. தெரியுதுங்களா? இவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. அவர்கிட்ட இருந்து தான் ஃபோர்ஸா வந்து தொட்டு இழுத்து பிடிக்கிறாங்க சுகத்தை. ஒரு பெண்ணை சொன்னா 12 வருஷமா பெரும்பாடுல இருக்கிறேன், நான் எப்படின்னா அவர்கிட்ட இருந்து நான் சுகத்தை உறிஞ்சிக்குவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தொட்டா. ஆமென் ஆமென். 12 வருஷமா மாத்திரை மருந்தால நடக்கக்கூடாத அதிசயம் இயேசுடைய வஸ்திரத்தை துணியை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. இவதான் ஃபோர்ஸா போய் எடுத்துக்கொண்டார். ஆமென் 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 ஆமென். இவதான் போய் ஃபோர்ஸ் போட்டு எடுத்துக்கொண்டார். ஆமென். எஸ். அவரு ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கும் கொடுக்கல. அதான் 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவன கூட போய் இவர் போய் கேட்கிறார், நீ சுகமாகணும்னு விரும்புறியா? அப்புறமேட்டு அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, குளத்தை கலக்க எவனும் இல்லை, யாரோ நான் தண்ணியில் இறங்கத்துக்கு இன்னொருத்த இறங்குறான் அப்படியெல்லாம் சொன்னேன். ஓகே, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்றார். சரி, ஓகே. இங்க பாருங்க, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு படிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப வழியில நின்னாரா? இல்ல. வழியில் நின்னாரா? சொல்லுங்க.
வழியில நின்னாரா? நிக்கவே இல்லை. அவர் பார்க்கறாரு, இவன் உண்மையா ஃபாலோ பண்ணுவானா, என் பின்னாடி வருவானா. ஆமென். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். ஆமென் ஆமென். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க, அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். வீட்டுள்ள வந்தவன அப்பயும் சுகம் கொடுக்கல. அவளை கேட்கிறாரு, ஏன்பா இதை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உன் வாயிலிருந்து வரணும், உன் வாயிலிருந்து வந்தாதான் அவர் சுகம் கொடுப்பார். இங்கிலீஷ்ல பார்த்தலாம். And when he had come into the house, the blind man came to him. Yes, on the way they were crying out after him, they following him, but he did not respond them. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல. He did not respond them. As he was entered into a home, Bible says, in a house, even the blind man came into that house. There he responds. அவர் அங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றார். The blind man came into him. And Jesus said to them, do you believe that I am able to do this? Do you believe that I am able to do this? Do you believe that I am able to do this? ஏன்பா நீங்க என் பின்னாடி வந்தீங்க, பார்வைக்கு வந்துக்கிறீங்க, நான் இதை செய்வேன்னு நீ விசுவாசிக்கிறியா? Do you believe that I am able to do this? நான் உங்களுக்கு பார்வை கொடுக்கன்றத அந்த சக்தி என்கிட்ட இருக்குதுன்ற நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வாயிலிருந்தே வரணும். ஆமென். கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? என்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? அதுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க பாருங்க. They said to him, yes Lord. ஆமா ஆண்டவரே, உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்குது, நாங்க விசுவாசிக்கணும். வாயை திறந்து சொன்னாங்க, yes Lord. அந்த எஸ்க்கு தான் காத்துன்றார் கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். தமிழ்ல பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிகளா என்று கேட்டார். அதற்கு ஆம் நாங்க என்ன சொன்னாங்க? ஆம்னா ஆமென். விசுவாசிக்கிறோம். ஆம்னா என்னங்க? ஆமென் ஆமென். அப்படியே ஆகட்டும்ன்றது. அதனால தான் அடிக்கடி சொல்றோம், ஆமென் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆமென். பார், அவர் ஒண்டி சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதத்தை அவர் வாங்கிக்கிறார். ஆமென். நீங்க அமைதியான்ட்டு அப்படியே போயிடுறீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு போயிடுறீங்க. எஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். நீங்கள் 120 வருஷம் வாழ்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்க கடன் பிரச்சனைலாம் நீங்கி நீங்க அநேகர் கடன் கொடுப்பீர்களாக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் போறீங்களோ? இன்னைக்கு நாட்டு கோழிக்கறி உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமென். யார் ஆமென் போட்டாங்க? கிடைக்கிறது. ஏடா ஹalleluya. போன வாரம் ஒருத்தர் எட்டு வந்து கொடுத்தாங்க சர்ச்சில், நல்லவங்க சர்ச்சில், ரோகன் ராக் சாமியில் எட்டு வந்து கறி கொடுத்தார். சரி, கோழி, நாட்டுக்கறி, திருப்தியான. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உரிமிலா சிஸ்டர் அவங்க பாயா, ஆட்டு பாயா. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சுவிஷர் லக்ஷ்மையா 2 பனங்கிழங்கு கொடுத்தார். ஏதோ ஆமென். சரி. நம்ம பரமேஸ்வர் பிரவீன் அவங்க குடும்பத்தார, சந்திர ராமூர்த்தி அப்பா அவங்க குடும்பத்தார் இவ்வளோ பிரியாணி கொடுத்தாங்க. ஆமீன். நான் எல்லாரும் கொடுத்தோம்பா. தேங்க்ஸ்மா. எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம். ஆமேன் ஆமேன். ஏன் இதெல்லாம் சொல்லுங்க? ஆமேன் 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 ஆமேன். நாட்டுக்கோழி கிடைப்பதாகன்னு சொல்லிட்டேன், அதுலேருந்து வந்துச்சா? ஹல்லேலூயா. ஆமேன். கொஞ்சம் பேர் ஒன்றுமே கொடுக்கல, கேட்டோம், நீங்களும் ஆசீர்வதி. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் என்றார். ஆம்னா என்னங்க? ஆமென். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இப்பதான் என்ன ஆகுது பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். கண்களை தொட்டு அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆமென் ஆமென். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எல்லாம் இங்கிலீஷ். Then he touched their eyes, saying, according to your faith, let it be to you. Be it to you according to your faith. Then Bible says, what happened? And their eyes, உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Stop. Tamil English. And their eyes were opened. Open பண்ணிட்டாரா?
ஓபன் பண்ணிட்டார். வழியில எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். எஸ். என்னங்களா, இவனுங்க அப்படியே உட்காந்து நிற்பாங்களா, ஏசு வந்துட்டு பீஹேல்னு சொல்லிட்டு தொட்டு போயிடுவாராம். இல்லைங்க, நீ கூப்பிடு. ஆமென். அதனால தான் அவர் மெத்தடே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இவங்க போய் கதவு விட்டு நின்னேப்பாங்களாம், ஆனால் திறந்துடணுமா. இது ஆட்டோமேட்டிக் டோரா இது இல்லை. ஆமென். ஆமென். வரணும் வரணும், சர்ச்சுக்கு தேடி வரணும். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி படிச்சுங்க. எஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தூக்கத்தெல்லாம் விட்டு வரணும். ஆமென். என்னங்களா, சில நேரத்தில் பாஸ்டர் ரிச்சர்ட் கடுமையாக பேசுவார், திட்டுவார் கூட, பைத்தியம் பிடிச்சிங்களா அப்படின்னு. அது கூட கேட்டுக்குன்னு உட்காரணும். பலவந்தம் பண்ணப்படும். ஆமென். நானா இப்படி இப்போ திட்டினா, அவன் திட்டினான் பாரு, சைத்தானுக்கே பச்சைன்னு திட்டினான். யாரு? யோவான் ஸ்நானன். யூ ப்ரூட்ஸ் ஆஃப் வைப்பர்ன்றான். என்னது? விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்பு குட்டிகளேன்றான். பெரிய பாம்பு யாரு? சைத்தான். குட்டிகளை வந்து பச்சே, சைத்தானுக்கே பச்சே. அதுக்குதான் சைத்தானுக்கே பச்சே, அதுதான் என்னுடைய மோசமான திட்டுருவாங்க அவன். ஆமென். ஆனா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு உள்ள வரணும். சின்னதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது. அவர் அன்னைக்கு கையை இப்படிதான் எனக்கு நேரம் தான் நீட்டினாரு. வேற யாருக்கு நீட்டு? நான் கல்லுக்கா நீட்டோம் சொல்லு, சொல்லு. கல்லுக்கு நீட்டான். என்ன மாதிரி முட்டாள் எவனும் இல்லை. கல்லு நீட்டி பார்த்துட்டு இல்லை, ஃபேனுக்கு ஃபேன். உங்களுக்கு தானே நீட்டி தானே பேசுறேன், நான் உங்களுக்கு தானே பேசுறேன். இல்லை சவுண்ட் பாக்ஸ் புல்பீட் எப்படி கொஞ்சம் பேர் அதுக்கு யாரும் கண்ணே திறக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே எப்படின்னா, நோ உங்களுக்கு தான் பேசுகிறேன். திட்டு வாங்கி கூட வரணும், அவங்க உயர்த்தப்படுவீர்கள். இடங்களா, கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், ஆனால் எப்போதும் திட்டு இல்லாது. ரைட்டுங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.